ஏர் கூல்டு இன்ஜின், ஆயில் கூல்டு இன்ஜின், லிக்விட் கூல்டு இன்ஜின், இந்த 3 இன்ஜின்ல எந்த டைப் இன்ஜின் எடுக்கலாம்? புது வண்டி எடுக்கலாம்னு இருக்கேன், ஒரு ஐடியா கொடுங்க. பாடுறா 3 டைப் ஆஃப் இன்ஜின் இருக்கு, அது ஒன்னொன்னுக்கு வித்தியாசம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு கரெக்டா கேக்குறீங்களாடா? அது உங்க மாமாவோட இருந்துகிட்டு ஆச்சரியமா இருக்கே. ஆமாண்ணே, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா எங்க மாமாவை பார்த்தா எப்படி தெரியுது? அவர் என்ன மங்குனியா? ஆமா. அவர் இருக்க தாண்டா வண்டியை பத்தி நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். உங்க மாமா தெளிவான ஆள் தான், அதை விடுங்க. அந்த 3 இன்ஜினை பத்தி எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன், தெளிவா கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஏர் கூல்டு இன்ஜின். அப்படின்னா இன்ஜின்ல இருக்கக்கூடிய ஃபின்ஸ் வழியா அட்மாஸ்பரிக் ஏர் பட்டு இன்ஜினோட டெம்பரேச்சர் கூல் ஆகும். அட்மாஸ்பிரிக் ஃபின்ஸா? புரியல. நம்ம வண்டியில போய்கிட்டு இருக்கும் போது தானா காத்து வந்து இன்ஜின்ல போட்டு கூலிங் ஆயிரும்டா. அதுக்கு பேர் தாண்டா ஏர் கூல்டு இன்ஜின். 150 cc வரைக்குமே இந்த மாடல் இன்ஜின் தாண்டா வரும். அதானா? அவ்வளவுதான். செகண்ட் ஆயில் கூல்டு இன்ஜின். அப்படின்னா இன்ஜினுக்குள்ள ஊற்றக்கூடிய இன்ஜின் ஆயில ஆயில் பம்ப் உதவியோட ஒரு டியூப் வழியா வெளியே எடுத்து அந்த டியூபை கூலர் யூனிட்டுக்கு போய் அந்த இன்ஜின் ஆயில கூல் பண்ணி மறுபடியும் இன்ஜினுக்குள்ள கொண்டாந்து விடுவோம். அதுக்கு பேர் தான் ஆயில் கூல்டு இன்ஜின். யூனிட்டா? முதல்ல காத்த வச்சு இன்ஜினை கூல் பண்ணா, இப்ப காத்த வச்சு இன்ஜின் ஆயில கூல் பண்ண போறோம். கூல் பண்ணிட்டு அதே ஆயில இன்ஜினுக்குள்ள விட போறான். இதுக்கு பேர் தாண்டா ஆயில் கூல்டு இன்ஜின். 150 cc மேல எல்லாம் இதுதான் வரும். அப்படியானே? அப்படித்தான். மூணாவதா லிக்விட் கூல்டு இன்ஜின். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா ஊத்தக்கூடிய இன்ஜின் ஆயில தவிர்த்து எக்ஸ்ட்ராவா கூலண்ட் வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கூலண்ட் வாட்டரை இன்ஜினோட ஹெட், சிலிண்டர் பிளாக் இது வழியெல்லாம் டிராவல் பண்ண வச்சு இதுல இருக்கக்கூடிய ஹீட்டை உறிஞ்சி ரேடியேட்டர் வழியாவும் ரேடியேட்டர் ஃபேன் வழியாவும் இந்த ஹீட்டை வெளியேற்றுவாங்க. கூலண்ட் வாட்டரா? முன்னாடி காத்த வச்சு இன்ஜினை கூல் பண்ணா, அப்புறம் இன்ஜின் ஆயில கூல் பண்ணா, இப்ப கூலண்ட் வாட்டரை கூல் பண்ண போறான். அப்புறம் இந்த ரேடியேட்டர் ஃபேன் சொன்னாரு. அது ஒண்ணு இல்ல பங்காளி. இப்ப வண்டியில போய்கிட்டு இருக்கும் போதெல்லாம் காத்து வந்துடும். ஒருவேளை டிராபிக்ல ஒரு சிக்னல்ல இருக்கும்போது காத்து வராது. அப்போ போது டெம்பரேச்சரை பொறுத்து ஹீட் ஆகி ஃபேன் ஓடி இன்ஜினை கூல் பண்ணிடும். இதுக்கு பேர் தான் லிக்விட் கூல்டு இன்ஜின். சூப்பரா பங்காளி. ஹை சிசி வண்டிக்கு போனா இந்த மாதிரி தான் வரும். லடாக்குனா கூட கமுக்கமா போயிட்டு வந்துடலாம். இப்படி தெளிவா சொல்லுங்கண்ணே. எப்படிரா இவ்வளவு சிம்பிளா சொல்லிட்ட? பொழுது அன்னைக்கு மாமா கூட திருறான், இது கூட தெரியலன்னா எப்படி? இதெல்லாம் உங்க மாமாட்ட தான் கத்துக்கிட்டியா? அட ஏனே, அவருக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாதுன்னு யூடியூப்பை பார்த்து கத்துக்கிட்டேன். இப்ப இதுல எந்த இன்ஜின் செலக்ட் பண்ணிருக்கீங்க? எந்த இன்ஜின் வந்தா என்னண்ணே? 15,000 ரூபாய்க்கு நல்ல பதமா ஒரு வண்டி எடுக்க போறோம். செகண்ட்ஸ்ல அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி.